Hi friends, நீங்கள் பார்த்துக்கிட்டது ஒன்றுஃபுல் டெக் தம் சேனல். டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுல் சைஸ் ஸ்டேட்டஸ் கிரியேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணி எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பிளண்டிங் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் கைன்மாஸ்டர் ப்ரோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட் லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயரு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதில் போய் டவுன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேடியோன்னு இருக்கும். அதில் 9:16 கொடுத்துருங்க. ஸோ நான் கீழே இருக்க லேயர்லாம் எப்படி டவுன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லேயர்லாம் எப்படி டவுன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் போய் போட்டிருப்பேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி டவுன் பண்ணுறது நானே சொல்லி காமிச்சிருப்பேன். ஸோ அதில் போய் பார்த்து நீங்கள் டவுன் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் ஆட் பண்ணுங்கள். ஃபுல் சைஸில் போய் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நீங்கள் தேவையான அளவு வச்சுட்டு க்ராப் பண்ணிடுங்க. க்ராப் டூல் வச்சு ஸோ க்ராப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிடுங்க. ஷேப் போய் ரவுண்ட் ஷேப் வச்சுருங்க. திரும்ப அந்த இமேஜை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே வச்சுருங்க. ஸோ இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ நான் என்ன ஆடியோ வந்து செலக்ட் பண்ணலாம். ஆடியோ எப்படி செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த லேயர்லேயே நான் இன்னொரு சாங் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த லேயரில் இருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த லேயர் கிளிக் பண்ணி மேலே ஆடியோ இருக்கும், ஆடியோ டவுன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் எனக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். லேயர் கிளிக் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இது வந்து அந்த பாக்ஸ் ஷேப்பில் வச்சுருங்க. கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். அதுமாதிரி அந்த ஹேண்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணி 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ சேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணது கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது அந்த லேயரில் எப்படி டவுன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதை எப்படி டவுன் பண்ணுறது நானே டவுன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு பாய் பாய்.